நீங்கள் யார்கிட்டயாவது அம்பேத்கர் யாருன்னு கேட்டிங்கன்னா தலித்துகளோட தலைவர், இந்திய அரசியல் சாசன வரைவு குழுவோட தலைவர்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. அவ்வளோதானா அம்பேத்கர்? பெண்களுக்கு சொத்துரிமை, விரும்பியவரை திருமணம் செய்து கொள்ளும் உரிமை, குழந்தை பெற்றுக்கொள்ளும் உரிமை, பெண்களுக்கான மகப்பேறு கால விடுமுறைன்னு பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர் தான் அண்ணல் அம்பேத்கர். 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலைன்னு கடுமையாக வேலை செஞ்சுட்டு இருந்த தொழிலாளர்களுக்கு 8 மணி நேரம் வேலை, ஆண் பெண் சம வேலைக்கு சம ஊதியம், தொழிலாளர் நலத்திட்டங்கள் பலமும் கொண்டு வந்தவர் தான் அண்ணல் அம்பேத்கர். ரிசர்வ் பேங்க் ஆரம்பித்ததில் அண்ணல் அம்பேத்கரோட பங்கு குறிப்பிடத்தக்கது. ரூபாய் நோட்டை பற்றி ஆராய்ச்சி பண்ணி PhD வாங்கினவர் தான் அண்ணல் அம்பேத்கர். பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் அண்ணல் அம்பேத்கரை இந்திய பொருளாதாரத்தோட தந்தைன்னு வர்ணிக்கிறார். தாராளமயமாதல், தனியார்மயமாதல், உலகமயமாதல்னு சொல்லப்படுற LPG கொண்டு வந்தப்போ அம்பேத்கரோட பொருளாதார கட்டுரைகளே தமக்கு வழிகாட்டியாக இருந்துச்சுன்னு சொல்கிறாரு முன்னாள் RBI கவர்னர் மன்மோகன் சிங். மிகப்பெரிய அணைக்கட்டுகளை கட்டுமானத்தில் அம்பேத்கரோட பங்கு மிக முக்கியமானது. உயர்கல்வி கற்க அமெரிக்கா போன முதல் இந்தியர்னு பெருமை பெற்றவர் தான் அண்ணல் அம்பேத்கர். பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல்னு பல துறைகள்லையும் கற்று புலமையடைஞ்சவர் தான் அண்ணல் அம்பேத்கர். உலகையே மாற்றிய ஆகச்சிறந்த தலைவர்களில் கார்ல் மார்க்ஸுக்கும் புத்தருக்கும் அடுத்த நிலையில் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கிறவர் தான் அண்ணல் அம்பேத்கர். எவ்வளவோ கொடுமைகள் இழைக்கப்பட்ட போதும் முதலும் கடைசியுமா நாம் இந்தியர்கள்னு சொன்ன அண்ணல் அம்பேத்கரோட நாட்டுப்பற்று எத்தகைய தியாகம் பொருந்தியது. OBC மக்களுக்கு ரிசர்வேஷன் வேணும்னும் பெண்களுக்கான சம உரிமைகளுக்காகவும் தான் முன்மொழிந்த வரைவு ஏற்கப்படாததால் தன்னோட அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சவர் தான் அண்ணல் அம்பேத்கர். கொடுமை என்னன்னா, எந்த மக்களுக்காக தன்னோட அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சாரோ அந்த மக்களே அண்ணல் அம்பேத்கரோட சிலைகளையும் புகைப்படங்களையும் உடைச்சி அவமதிக்கிறத எவ்வளோ பெரிய கொடுமை. ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் மனிதகுல மேம்பாட்டுக்காகவும் போராடின அண்ணல் அம்பேத்கரை சாதிய தலைவர்னு சொல்கிற நம்மளோட சமூக அரசியல் புரிதல் எப்படிப்பட்டதா இருக்கு? நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு அடிமை யாரும் இல்லைன்னு சொன்ன அண்ணலின் வழியில் மனிதகுல மேம்பாட்டுக்காக தொடர்ந்து பாடுபடுவோம். ஜெய் பீம்.